வெற்றிக்கான பாதைக்கான சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியாமல் சில பேர் நிறையா சிம் கார்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம் கார்டு நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னா எத்தனை சிம் கார்டு வச்சுருக்கீங்க, கவர்மெண்ட்டு அந்த சிம் கார்டு எத்தனை சிம் கார்டு வச்சுக்கலாம், அதாவது ஒரு நபர் எத்தனை சிம் கார்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சிம் கார்டு அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு மொபைலுக்கு 2 சிம் கார்டு வச்சுருப்பீங்க. உங்களோட நேமில் நிறையா சிம் கார்டு வாங்கி கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஒரு நபர் 10 சிம் கார்டு இருந்தால் 3 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக கண்டறியப்பட்ட 50,000, அதற்கு பிறகு தொடர்ந்து அவங்க 10 சிம் கார்டு வச்சுட்டே தான் இருக்காங்க அப்படின்னா 2 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நேமில் எத்தனை சிம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணும்பொழுது அதே நம்பரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் நெட்வொர்க் மாறுறதுக்காக வெவ்வேறு சிம் கார்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் அத்தனை சிம் கார்டும் ஆக்டிவில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ குற்றவாளிகளை குற்றங்களை தடுக்கிறதுக்காக மத்திய அரசு இந்த முயற்சி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனிநபர் 10 சிம் கார்டு வச்சுருந்தால் 3 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற புதிய சட்டத்தை அமலுக்கு வந்துருச்சுங்க. அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீரில் அதிகபட்சமாக 6 சிம் கார்டு மட்டும்தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 50,000, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா 3 லட்சம், அது இல்லாமல் சிறை தண்டனையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். TANFOCO அப்படிங்கிற வெப்சைட்டு. சரிங்களா? இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு என்டர் த கேப்சாவில் உங்களுடைய கேப்சா கோடு மேலே கொடுத்துருக்கிற கேப்சா கோடு சப்மிட் பண்ணி வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன். உங்களோட மொபைல் நம்பரில் எத்தனை நம்பர் லிங்க் ஆகிருக்கு, உங்களுடைய நேமில் ஆதாரில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமில் எவ்வளவு சிம் கார்டு இருக்கோ அந்த சிம் கார்டு உங்களுக்கு தேவையாக இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணி பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். உங்களோட மொபைல் நம்பர் 2 வச்சுருக்கீங்க, 2, 3, 4, ஸோ அது காமிக்கும். சரிங்களா? ஸோ அதில் நாட் மை நம்பர், அதில் ஏதாவது உங்கள் நேம், இப்போ அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நாட் மை நம்பர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த நம்பர் எனக்கு தேவை இல்லை அப்படின்னா நாட் ரெக்வயர்டுன்னு கொடுத்துக்குங்க. இல்லை அந்த நம்பர் எனக்கு தேவை அப்படின்னா ரெக்வயர்டுன்னு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட பேரில் 10 சிம் கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா ரெக்வயர்டு கொடுங்க, அந்த லாஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ணவே அது கேட்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், ஓடிபி வந்த மொபைல் நம்பர் காமிக்கும். செகண்டு நீங்கள் எத்தனை சிம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் காமிக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதை லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, நன்றி.